அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய அடுத்த 25 நாட்கள் அப்படிங்கிறது பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிரி புதிரியான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. வேலைக்கு மேலே வேலை, பொறுப்புக்கு மேலே பொறுப்பு உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். நிற்காம இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் பயம் கொள்ள தேவையில்லை. வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்குது. கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க பெறுங்க. ஒரு சிலருக்கு சாப்பிடக்கூட நேரம் இருக்காது. இருந்தாலும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று. வெளியூர்களுக்கு செல்லும் போது சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. உங்களுடைய உடைமைகளை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் தன்னம்பிக்கையும் தைரியமும் சுறுசுறுப்பும் சற்று அதிகமாகவே இருக்குங்க. பிரச்சனைகள் பல வந்தாலும் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு கொஞ்சம் கூட சோர்வு உங்களிடம் இருக்கவே இருக்காது. பிரச்சனையை கடந்து சென்று கொண்டே இருப்பீங்க. கடவுள் உங்களுக்கு துணையாகவே இருப்பார். வேலையிலையும் ப்ரெஷர் இருக்கும், வியாபாரத்திலையும் டென்ஷன் இருக்கும், வீட்லையும் சின்ன சின்ன தொல்லைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் அது எல்லாம் கடந்து போகக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது. சவாலான இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே போல் மற்றொரு புறம் ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க பெறுங்க. கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு சேர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக சிக்கி தவித்து வந்த பிரச்சனைகளில் இருந்து கடவுள் உங்களை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் விடுவித்து விடுவான் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. மீண்டும் பண பிரச்சனையில் மாட்டாமல் இருக்க சேமிப்பை அதிகப்படுத்துங்க. மூன்றாவது நபரின் பேச்சு செவி கொடுத்து கேட்க வேண்டாம். மாணவர்கள் கல்வியில மட்டும் கவனத்தை செலுத்தினா போதுமானது. தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு செல்ல வேண்டாங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்துதாங்க காணப்படும். குடும்பத்தில் சமாளிக்க முடியாத செலவுகளை எல்லாம் ஒரு வழியாக சரி கட்ட முயற்சி பண்ணுவீங்க. குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்டுறது, நீண்ட நாள் கட்டாத டியூ, இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து இந்த காலகட்டத்தில் வெளிவந்து ஓரளவுக்கு மன நிம்மதியை அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க பெறப்போகிறது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்த அளவு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தில் விடாது துரத்தக்கூடிய ஒரு விதமான மரண பயம் தங்களை ஆட்கொள்ளவே செய்யும். இருப்பினும் மனக்குழப்பத்தையும் மரண பயத்தையும் அகற்றிக்கொள்ள தினமும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. தினமும் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து போனீங்க அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு சுபமாக அமையப்பெறும். எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு காட்டவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஒரு வழியாக சரியாக ஆரம்பிச்சிடுங்க. வியாபாரத்தில் பார்ட்னரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிரமத்திற்கு ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு. 4 பேர் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரத்தில் உங்களுடைய உயர்வு அடுத்தவர்களை பொறாமப்படவும் செய்யலாம். அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும். தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய
செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறப்போகிறது. தோல்வி தோல்வி அப்படின்னு பார்த்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இருந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. எதிர்பாராத பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம். சில பேர் தனிமையின் மூலமாக நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக ஆரம்பிக்கும். கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும். சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்க பெறப்போகிறது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலமாகவே இருக்கும். அதே போல தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மனக்குழப்பம் மன பயம் போன்றவை இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டீங்க. எல்லா பிரச்சனைகளையும் மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அன்றாட வேலை சரியாக நடக்காது. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வாயுள்ள பிள்ளைதான் பிடித்துக் கொள்ளும் அப்படிங்கிறதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தை நீங்க கடக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த பழமொழி மட்டும்தான் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ரெஷர் உடல் உபாதைகளை உண்டு பண்ணலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. திறமையோடு செயல்பட ஆரம்பிங்க. வேகத்தை விட விவேகம்தான் உங்களிடம் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் பயம் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் துணிச்சலோடு செய்து முடிச்சிடுவீங்க. உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்றும் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவும் ஆரம்பிக்கலாம். அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைய பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக நீங்க திகழவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையவும் வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது முக்கியமான ஒன்று. எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க. ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முக்கிய முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்து கொள்ளுங்க. வேலையில மேல் அதிகாரிகளோடு சில வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் முன் கோபத்தை குறைத்து கொள்ள பாருங்க. வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இருக்கக்கூடிய வேலையை விடுவது புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால கொஞ்சம் அனுசரித்து போவது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற டென்ஷன் உருவாகத்தான் செய்யும். உங்களுடைய வேலையில ஆர்வம் அதிகமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேவையற்ற மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு செவி சாய்க்க வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க. இருப்பினும் பிரச்சனை கொடுக்க உங்களை சுற்றி 4 பேர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பாங்க. அவர்களை சமாளிக்கிறதுல தான் இந்த காலம் உங்களுடைய திறமையே அடங்கி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றொரு புறம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் வந்து போகத்தான் செய்யும். அதனால ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எவ்வளவு வருமானம் வந்தாலும் எவ்வளவு நல்லது நடந்தாலும் மன நிறைவே இக்காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க பெறாது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நிறைய பேராசைகள் இந்த காலகட்டத்தில் துளிர்விட்டாலும் அதை நிறைவேற்றி கொள்ள காலம் உங்களுக்கு கை கொடுக்காது. தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இருப்பினும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. அவரவர் தகுதிக்கான செலவு செய்து அவரவர் தகுதிப்படி வாழ்வது தான் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. புளியை பார்த்து எப்போதும் பூனை சூடு போட்டு கொள்ளக்கூடாது. நீங்க அடுத்தவர்களை பார்த்து எந்த பொருளையும் வாங்க வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழிலில் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு மட்டுமே சிந்திக்க வேண்டியது அவசியமாகிறது. மன அமைதிக்கு ஏதாவது ஒரு குருவை மனதில் நினைத்து தியானம் செய்ய பாருங்க. அதே மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய
வாழ்க்கையில் அனைத்தையும் சரிகட்ட ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லா விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு அலட்சிய போக்கோடு செய்யக்கூடாது. தீர ஆலோசனை செய்து நன்றாக யோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒரு விஷயத்தை செய்வது அவசியமாகிறது. எல்லாம் விதிப்படி தாங்க நடக்கும். எல்லா பிரச்சனையையும் இறைவன் பார்த்து கொள்ளுவான் அப்படின்னு பாரத்தை அவன் தலைமையில இறக்கிவிட்டு உங்களுடைய கடமைகளை சரிவர செய்ய வேண்டியது அவசியமாகிறது. நிதி நிலைமையும் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க. அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்த போட வேண்டாம். அதிக வட்டிக்கு கடன் வாங்கவும் வேண்டாம். அதே போல அகலக்கால் வைக்க வேண்டாம். உங்களால் முடிந்த ஏழை குழந்தைகளுக்கு முடிந்த உதவியை செய்ய பாருங்க. மேலும் நல்லது நடக்கும். உங்களுக்குரிய பரிகாரமாக தினமும் முருகர் வழிபாடு பல நன்மைகளை ஏற்படுத்துங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வராகி அம்மன், அப்படி இல்லைன்னா அங்காளம்மன், பிரித்திங்கரா போன்ற பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சால சிறந்தது. முடிந்தால் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க.